இடைநிலை பள்ளி முன்னாள் ஆசிரியர் ஒருவர் பணியில் இருந்தபோது 192 நாட்கள் பள்ளிக்கு வராமல் இருந்ததால் கிரத்தியுத்தி எனப்படும் அவரது பணிக்கோடையில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட சுமார் 58,000 ரிங்கேட்டை அரசாங்கம் அவருக்கு திருப்பி தர வேண்டும். அரசாங்கத்தின் இறுதி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து புத்ராஜிகா மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏகமனதாக அத்தீர்ப்பை வழங்கியது. ஜேம்ஸ் அருள்செல்வம் எனும் அவ்வாசிரியர் பொது சேவை ஊழியர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான விதிமுறைகளின் கீழ் தவறேதும் இழைக்கவில்லை. எனவே அருள் செல்வத்திற்கு சாதகமாக இதற்கு முன் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததில் தவறில்லை என நீதிபதி சுப்பாங்லியான் தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்தது. தவிர குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க பிரதிவாதிக்கு காரணம் கோரும் கடிதம் வழங்கப்படவில்லை என்பதால் செலவு தொகையாக 10,000 ரிங்கெட்டை அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. ஸ்லாங்கோர் சுமஞ்சேவில் உள்ள எம் அங்கு உசேன் பள்ளியில் கடைசியாக பணியாற்றிய 64 வயதான அருள் செல்வத்திற்கு மருத்துவ கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டு அவரது உடல்நலக்குறைவு காரணமாக ஒரு பிரத்யேக சூழ்நிலையாக அவர் வகைப்படுத்தப்பட்டார். இந்நிலையில் 2017ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அவருக்கு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்களுக்கு 6 பாட நேரங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன. அதாவது அந்த நாளில் மட்டுமே அவர் பள்ளியில் இருக்க வேண்டியிருந்தது. பின்னர் அருள் செல்வம் 2018ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் விருப்ப அடிப்படையில் ஓய்வு பெற முடிவு செய்தார். இருப்பினும் பள்ளியின் புதிய முதல்வர் அருள் செல்வம் 192 நாட்கள் பள்ளிக்கு வரவில்லை என்று கூறி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை தொடங்கினார். அரசாங்கம் பின்னர் கல்வி அமைச்சு மூலம் அருள் செல்வம் பள்ளிக்கு வராத நாட்களுக்கு அவரது பணிக்கோடையில் இருந்து 58,004 ரிங்கேட் 90 சேனை பிடித்தம் செய்தது. இதை எதிர்த்து வழக்கு தொடுத்த அருள் செல்வம் பள்ளிக்கு வராத நாட்கள் என கூறப்பட்ட காலகட்டத்தில் தாம் உண்மையில் பள்ளிக்கு வந்ததாகவும் ஆனால் பஞ்ச் கார்டு அடிக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். செஷன்ஸ் நீதிமன்றம் அவரது வழக்கை தள்ளுபடி செய்த நிலையில் பின்னர் உயர்நீதிமன்றம் அம்மனுவை ஏற்றுக்கொண்டு பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை அரசாங்கம் திருப்பித் தர உத்தரவிட்டது.